கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த போது மனிதர்கள் பரிசுத்த மத்தேயு 9:36 மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக, பரிசுத்த லூக்கா 3:7 விரியன் பாம்பு குட்டிகளாக காணப்பட்டார்கள். பரிசுத்த யோவான் 10:11 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கும் நல்ல மேய்ப்பனாக பிரகடனப்படுத்தினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவ்விதமாய் நல்ல மேய்ப்பனாக பிரகடனப்படுத்தின அந்த உன்னத அனுபவத்தில் அவர் மனுக்குலத்திற்கு ஜீவனை கொடுத்ததன் வழியாய் நல்ல மேய்ப்பனின் மந்தைகளின் ஆடுகளாய் மாறணும். மந்தைகளின் ஆடுகளாய் மாறி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையின் பின்னணியத்தில் 1 பேதுரு 5:4 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பனாக அவர் வெளிப்படுகிறார், வாடாத கிரீடத்தை கொடுக்கும்படியாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகிற நம்முடைய வாழ்க்கையின் பின்னணியத்திலே ஒரு நாள் வாடாத கிரீடம் பெற்றுக்கொள்ளத்தக்கவர்களாக பிரதான மேய்ப்பனாக வரும் அவரிடத்தில் சேருகிறதற்குரியவர்களாய் இருக்கும்படி இந்த நல்ல மேய்ப்பனின் மந்தைகளாக இந்த பூமியிலே வாழுகிறதற்கு நாம் ஒப்பு கொடுக்கிற அனுபவத்தோட இந்த பண்டிகை காலங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் அனுபவத்தை நினைவு கூர்ந்து கொண்டாடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி உலகம் முழுவதிலும் மனுக்குலத்திற்கு மாற்றத்தை உண்டாக்கட்டும். பரலோக செபங்களின் ஊழிய குழுவின் சார்பாக கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் கூறிக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.